சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியின் விடுதலையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்று தீர்ப்பளித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி சிறைக்கு செல்வது தற்போது உறுதியாகியிருக்கிறது. அதனால் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கூடிய விரைவில் பறிக்கப்படும் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். 2002 ஆகிய ஆட்சி காலத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி சொத்து சேர்த்துள்ளதாக ஊழல் தடுப்பு பிரிவு அமைச்சர் பொன்முடியின் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு தான் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக தற்போது விசாரணைக்கு வந்து இறுதியாக வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இவர் சொத்து சேர்த்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி வேலூர் நீதிமன்றம் இவரை விடுதலை செய்தது. இவர் நியாயமற்ற முறையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்து விசாரிக்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை மீண்டும் மறு விசாரணைக்கு எடுத்தார். இந்த வழக்கை அவர் மறு விசாரணைக்கு எடுத்தவுடன் அமைச்சர் பொன்முடி தரப்பிலிருந்து இவர் வழக்கை விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் டெல்லி உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இறுதியாக டெல்லி உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை மீண்டும் மறு விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கலாம் எனவும் தீர்ப்பளித்துவிட்டது. இந்த நிலையில் திடீரென இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எதிர்பாரா விதமாக மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டார். அவர் மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டவுடன் அமைச்சர் பொன்முடியின் வழக்கானது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மாற்றப்பட்டது. நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கை தொடர்ச்சியாக 3 மாத காலமாக விசாரித்து வந்தார். விசாரித்ததில் இன்று அவர் உறுதியாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருந்த வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து சிறை தண்டனையை உறுதிப்படுத்தி இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதை உறுதி செய்துள்ள நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி இதற்கான தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி வருகின்ற 21ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும், அப்படி இல்லை எனில் காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் என்ற அதிரடி தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார். தற்போது யாருமே எதிர்பார்க்காத நிலையில் அமைச்சர் பொன்முடியின் வழக்கு இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அவருக்கு சிறை தண்டனை உறுதியானால் தற்பொழுது அவர் வகித்து வரக்கூடிய அமைச்சர் பதவி பறிக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி மட்டுமல்லாமல் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட செயல்பட முடியாது என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சிறை தண்டனை 2 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்பட்டால் அவரால் 6 வருடங்கள் வரை அரசியலில் நிற்க முடியாமல் போகும். இந்த தீர்ப்பை கண்டு திமுகவினரே கதி கலங்கி போயிருக்கின்றனர். ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியை இன்று வரைக்கும் ஜாமீனிலேயே எடுக்க முடியவில்லை. அவர் தற்பொழுது புழல் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இருக்கும் வேளையில் உடனடியாக அமைச்சர் பொன்முடியும் மீண்டும் புழல் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசி வருகின்றனர். அவரின் சிறை தண்டனை இன்னும் வரக்கூடிய 1-2 நாட்களுக்குள் உறுதி செய்யப்படும். டிசம்பர் 21ஆம் தேதி அமைச்சர் பொன்முடிக்கு எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் என்ற தீர்ப்பானது வெளியாகிவிடும். அவருக்கு 6 வருடங்கள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பேசி வருகின்றனர். அமைச்சர் பொன்முடிக்கு எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அமைச்சர் பொன்முடி இவ்வாறு யாருமே எதிர்பார்க்காத நிலையில் திடீரென இந்த சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டியிருப்பது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உடனுக்குடன் நிகழக்கூடிய நியூஸ் அப்டேட்டுகளை பெற மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.